ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மௌனேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மவுண்ட் டாக்கீஸ். ரொம்ப நாளாகவே ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறது கேட்குறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, உலக நிகழ்வுகள், உலக நடப்புகள் இதெல்லாம் யார் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக அவங்களாம் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த ஒரு போர். இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கிறது மதமா, பணமா, அரசியலா என்ன, நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். 1948 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நாடை உருவாக்குறாங்க. அது வெறும் 11 நிமிடங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. இதுக்கு முதல்ல ஆதரவு தெரிவித்தது அமெரிக்கா மட்டும்தான். யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. அதற்கான ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி அங்கே முஸ்லீம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட மையப்புள்ளின்னே சொல்லலாம். 1979 ரீவல்யூஷனுக்கு அப்புறம் ஈரான் வெளிப்படையாக சொன்னது இஸ்ரேல் நம்ம நாட்டுக்கு எதிரி. இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக சண்டை போட ஈரானுக்கு உதவுன 2 அமைப்புகள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அண்ட் ஹஸ்போல்லா. இந்த 2 அமைப்புகளும் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, சுமூகமான தீர்வு கிடைக்காம போகுது. இதோட நீட்சியாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற போர் வரைய அமையுது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல், எண்ணெய் வர்த்தகம், இராணுவம். இது போக கிறிஸ்தவர்களோட இன்னொரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூதர்களோட புனித நகரமான ஜெருசலேம். அது கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புனித தலம் தான், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு புனித இடம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு யூதர்களோட அந்த இடத்துல உயிர்த்தெழுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்குது. ஸோ அது மிக முக்கியமான காரணமாக இருக்குது அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த முக்கியமான தலைவர்களோட கையில் ஓங்கி இருக்கு. இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பார்லிமெண்ட்லேயும் சரி, அரசியலமைப்புலையும் சரி இருக்காங்க. 1970 காலகட்டத்தில் இருந்தும் சரி அமெரிக்காவை பல பிரதமர்கள் ஆண்டுட்டாங்க. அப்படி ஆண்ட பல பேரில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலம் நட்புறவை வளர்க்குறதுக்கும் பகைமையை போக்குறதுக்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அவங்க எல்லாரோட முயற்சியும் பார்த்தீங்கன்னா முழுக்க தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. இஸ்ரேலியர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்பினாங்க ஈரானியர்கள் நமக்கு எதிரானவர்கள், அவர்கள் நம் மத கொள்கைகளுக்கும் சடங்குகளுக்கும் எதிரான ஒரு மக்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்பினாங்க. அதனால இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்கும் சுமூகமாக பேச்சுவார்த்தையும் சரி, நட்புறவையும் சரி வளர்க்க முயற்சி பண்ண பல பிரதமர்கள், அமெரிக்க பிரதமர்கள் அடுத்த எலெக்ஷன்லேயே தோற்கடிக்கப்பட்டாங்க இஸ்ரேல் மற்றும் யூதர்களால். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னா, 2ஆம் உலகப் போகிறப்போ ஜெர்மனியைச் சேர்ந்த ஹிட்லர் பல யூத மக்களை, பல லட்சம் யூத மக்களை கொன்று குவிச்சார். உலகத்தோட மிகப்பெரிய இனப்படுகொலையாக இப்போவும் அது பார்க்கப்படுது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிட்லர் ஒரு கிறிஸ்தவர். அவர் யூத மக்கள் மேலே இருக்க ஒரு வெறுப்புணர்வால் இந்த செயலில் ஈடுபட்டார். ஆனால் அப்படியே நேர்மாறாக அமெரிக்கர்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களுக்கு அவங்க தொடர்ச்சியாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் காமினி அவர்கள் அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டு தாக்குதலில் பலியானார். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்விட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரான் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம், உங்களோட முக்கியமான தலைவர்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், ஸோ நீங்களே சரணடைஞ்சிருங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை வேணால் இருந்துக்கோங்க, எங்களால் சரணடைய முடியாது, அப்படி அதற்கும் மேலே சண்டை போடுறதா இருந்தால் நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு பதில் தரப்பு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அப்புறமா தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காமினி அவர்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு குடும்பத்தோடு அவங்கள தாக்குதல் நடத்தி அவங்களோட அழிவுக்கு காரணமாக
அமைஞ்சாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல சூடு பிடிச்சிருக்கு. இப்ப தொடர்ச்சியா வந்து இந்தியால எங்கேயோ இருக்கிற நம்மளோட அ கஷ்டம் வரை காரணமா அமைஞ்சிருக்கு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு இதுக்கெல்லாம் காரணமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தங்களோட இராணுவ கட்டமைப்பு, அணு ஆயுத பலம் இதனால என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கிற அமெரிக்கா வந்து இதுக்கு சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தவோ, சுமூகமா இந்த பிரச்சனைய முடிக்கவோ எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல. டைரக்ட்டா வந்து நாங்க அடிச்சா ம் மக்கள தான் அடிப்போம், அவங்க நாட்ட தான் அடிப்போம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அப்பாவி மக்களோட பலிகளுக்கு வந்து காரணமா அமைஞ்சுகிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம். ஈரான் இஸ்ரேல் மேல தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அவங்களும் வந்து மக்கள பத்தி யோசிக்கவே இல்ல. மொத்தம் 3 நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு பண்ற வேலையால சுத்தி இருக்கிற நம்ம தான் பாதிக்க போறோம்ன்றது தான் மிக உண்மையான ஒரு விஷயம். இது சம்பந்தமா நெறைய விஷயங்கள் சிலுவைப் போர்கள், யூத யூத இன படுகொலைகள் இது சம்பந்தமான நெறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நான் பார்ட்டா நான் அப்லோட் பண்றேன். மேலும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து மிக நெடிய காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. பல்வேறு காரணங்கள் வந்து இதுக்கு இருக்கு. இத பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். தொடர்ச்சியா இது சம்பந்தமான வீடியோஸ் வந்து கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இதனால பல அப்பாவி உயிர்கள் வந்து பலியாகுது. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். அப்பாவி பல உயிர்கள் வந்து பலியாகுது. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தங்களோட சர்வாதிகாரத்த காட்டுறதுக்காண்டி நடத்தப்படுற மிகப்பெரிய ஒரு கொலைக்களம் தான் இந்த போரா நான் பார்க்குறேன். வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேசணும்னாலும் சரி, கேட்கணும்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.